ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் அண்ணா நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய டைமண்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்டுட்ருக்கேன். இதில் பேங்கிள்ஸ் இருக்குது, நக்லீஸ் இருக்குது, செமி நக்லீஸ் இருக்குது, இயர்ரிங்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான மாடல்ஸில் ப்ராஸ்லெட் லேடிஸ்க்கு காலேஜ் வேர் கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி 85,000லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. செம்மையான மாடலுங்க. வந்த உடனே எனக்கு அந்த கடா ப்ராஸ்லெட் எப்படி இருக்குது பாருங்கள், டைமண்டுங்க எல்லாமே அப்படியே ஜொலிக்குது பாருங்கள். நம்ம அட்லீஸ்ட் இப்போ வாங்க தான் முடியாது, பார்த்தாவது சந்தோஷப்படலாம்ன்ற மாதிரி இந்த விளாகை விட்டுட்டுருக்கேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? நம்மளால் வாங்க முடியாதுங்க, வாங்குறவங்களும் வாங்கிட்டு தான் இருக்காங்கங்க. நான் ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி எக்கச்சக்கமான ஜனம் அப்படியே டைமண்ட் செக்ஷனில் கூட இருக்காங்கங்க. ஸோ அந்த சிஸ்டர்ஸ்க்காக அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதாக தான் இந்த விளாகே நான் ஷேரே பண்ணிகிட்ருக்கேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து 2 லேயரில் இருக்கக்கூடிய ஒரு யூத் கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேன்சியான நக்லீஸுங்க. அடுத்தது இது ஒரு சோக்கர் டைப்புங்க. அந்த ப்ளூ எமரால்ட்ஸு, அந்த நீலமு க்ரீனு, பாம்கின்னு, பேர்ல்ஸு, டைமண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்கங்க. அப்பா, நைட் டைம் வெட்டிங்க்கு போட்டால் வேறு லெவல் இருக்குங்க. அதுக்கு செட் இயர்ரிங்ஸ் கிடையாது, அதுக்கு செட் இயர்ரிங்ஸ் தனியாக கூட நீங்கள் பேரப் பண்ணி போட்டிக்கலாம். அப்பா, இது பாருங்கள் எப்படி இருக்குது, ஒரு ராயல் லுக் பேட்டர்னில் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் தாங்க. எவ்வளோ அழகான பேட்டர்னுங்க. நம்மளாலெல்லாம் வாங்க முடியுமா? அட்லீஸ்ட் பார்த்தாவது நம்ம சந்தோஷப்படலாமே என்ற மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க லலிதா ஜுவல்லர்ஸில். எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க டைமண்ட் கலெக்ஷன்லவே. அடுத்தது இது மாதிரி சிம்பிள் பேட்டர்னு. இதில் வந்து பிங்க் கலர் ஸ்டோனு, ரூபி ஸ்டோன் இருக்குது இல்லைங்க, அந்த ரூபி ஸ்டோனுக்கு க்ரீன் எமரால்டு கொடுக்குறாங்க. கரிநீலம் ப்ளூ சஃபேர்னு சொல்லுவாங்களே அந்த பேட்டர்னு கொடுக்குறாங்களே. அதே மாதிரி இயர்ரிங் ஸ்டட்டில் கூட இந்த கம்பலே 5 டைப்ஸாக யூஸ் பண்ணலாமா. ஸ்டட்டாக யூஸ் பண்ணலாமா, அந்த முத்து கட்டிட்டு அந்த ஸ்டட்டுக்கு ஆட் பண்ணலாமா, ஜும்கா போட்டு ஆட் பண்ணலாமா. எவ்வளோ மாடல்ஸ் காட்டினாங்க தெரியுமா? ஒரு 4-5 டைம்ஸு எனக்கு கைட்டு காட்டினாங்க. அது மாதிரி 3 in 1 இல்லை 5 in 1 டைப்பில் கூட இயர்ரிங்ஸ் இருக்குது. அடுத்தது இது ஒரு சிம்பிளான 2,50,000 இருக்குது. அப்போனா சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் இது ஒரு ட்ரெடிஷ்னலான, அந்த காலத்துலலாம் இந்த பேட்டர்ன் தான் போடுவாங்களா. செம்மையாக இருக்குது பாருங்கள். ஜிலேபி கலெக்ஷன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற டைமண்டு அந்த ஷேப் வந்து ஜிலேபி மாடலில் வந்திருக்கு. கீழெல்லாம் ப்ளைனு சலங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. எமரால்ட் பீட்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு பேர்ல் வந்து தனியாக கொடுக்குறாங்கங்க. அந்த பேர்ல் வந்து அந்த டாலர் எடுத்துட்டால் நீங்கள் டாலர் ப்ளைன் செயினுக்கு போட்டிக்கலாம், நெத்தி சுட்டி மாதிரி மாட்டிக்கலாம். அதெல்லாம் கலெக்ஷன்ஸ் அது மாதிரி போடலாம்னு காட்டியிருக்காங்கங்க. இப்போ நம்ம எப்போவுமே டைமண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா 5 in 1ன்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நக்லீஸாவோ, சோக்கராவோ, அப்புறமா ஹாரமாவோ, அது மாதிரி எல்லாம் ஒரு 5 இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்குறவங்களுக்கு சொல்கிறேங்க. கோல்டு ரேட்டு எவ்வளோ ஏறிட்டே போகுது பாருங்கள். கோல்டுக்கு மேலே சில்வர் ஏறிட்டே போகுதுங்க. தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாராலும் மந்த்லி 2,000 எடுத்து வைக்க முடியும். ஒரு 4 கூலி வேலைக்கு போகிறவங்க கூட 2,000 சேர்த்து வைக்க முடியும். கம்பல்சரி ஒரு 10 கிராமு மாதம் சில்வராவது சேர்த்து வச்சுக்கோங்க. கோல்டு எங்கே இருந்து சிஸ்டர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க சேர்த்து வச்சுக்கோங்கன்றீங்க, எவ்வளோ ரேட் ஏறிட்டே போகுதுன்னுட்டு. கோல்டு வாங்கணுன்னா 1/2 கிராம் சேர்த்து வைக்கலாம் முடியும். 6,000 வச்சா யாராக இருந்தாலும் ஒரு 1/2 கிராம் மந்த்லி சேவிங் பண்ணிக்கலாம். சில்வர் அப்படி 6,000 கூட சேவிங் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற சிஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன். மந்த்லி ஒரு மாதத்துக்கு 2,000 எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 10 கிராம் சில்வர் காயினாவது வாங்கி வச்சுக்கோங்க. கம்பல்சரி போக 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 சில்வர் ரேட்டு கூட ஏறிட்டே போகும். மார்ச் ஏப்ரலுக்கெல்லாம் 3 லட்சம் 1 கிலோ தாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்குறவங்க வாங்கிக்கோங்க, சேவிச்சு வச்சுக்கோங்க. எல்லா கோல்டு காயினாக இருந்தாலும் சில்வர் காயினாக இருந்தாலும் எல்லோரும் சேவிங் பண்ணுறது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனும், நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸு சூப்பராக இருக்கும். கோல்டு ஸ்கீம் பற்றெல்லாம் எனக்கு கிளியராக தமிழில் சொல்ல தெரியல. சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியலங்க, அதுக்கு தான் சொல்கிறேன்.
அது எந்த சேவிங்காக இருந்தாலும் கோல்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு ஆர்னமெண்ட்டு அதான் நகையாக வாங்கிக்கணும், குழந்தைங்க இருக்காங்க, பொம்பளை பசங்க இருக்காங்க, போடணும் நினைக்கிறவங்க கோல்டு ஸ்கீமில் போயிடுங்க. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்கி போடுறோம், அது மாதிரி நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கணும்னா சில்வர் காயினாவோ சில்வர் பாராவோ வாங்கிக்கோங்க. இல்லை கோல்டு காயினாவோ கோல்டு பாராவோ வாங்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாமே பேர் பேங்கிள்ஸ் இருக்குது, சிங்கிள் பேங்கிள் இருக்குது. இப்போ எவ்வளோ 2,50,000 20 lakhs ஒரு கூட இருக்குங்க பேங்கிள்ஸு. இந்த பேர் வந்து 20 lakhs கிட்ட அப்ராக்ஸாக சொல்லியிருக்காங்கங்க. வாங்குறவங்களும் இருக்காங்கல்ல, வாங்குறவங்களும் இருக்காங்கனால தான் விற்கிறவங்களும் அவங்க விற்கிறாங்க. இந்த கடை பிராஸ்லைட் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க. எமரால்ட்ஸ் வச்சு ஜகான அந்த லைட்டுக்கா இதுக்கு வா வேறு லெவலாக ஜொலிக்குதுங்க. இந்த பேரு நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1 year பேக் ஹாரம் வாங்கினேன் இல்லைங்க, அந்த லக்ஷ்மி காசு ஹாரம் வாங்கும்போது இருந்துச்சுங்க இந்த பேரு. அப்போ நான் கேட்டேன் கோல்டோட வெயிட்டு ப்ளஸ் டைமண்டோட காஸ்ட்டு, கேரட்டு, மேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து எவ்வளோன்னு சொன்னால் அப்போ வந்து 14 lakhs என்னவோ சொன்னாங்க. இப்போ வந்து 19-20 lakhs சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் வரைக்கும் கோல்டு ரேட்டு டைமண்ட் ரேட்டு எல்லாம் ஏறிடுச்சு. ஆனால் லலிதா ஜுவல்லர்ஸில் வந்து டைமண்டுக்கு பர் கேரட்டுக்கு 10,000 என்னவோ ஆஃபர் இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், என்னென்னோ ஆஃபர்ஸ் சொல்கிறாங்க டைமண்டில். அது இல்லாமல் நார்மல் கோல்டுக்கு எப்போவுமே வேஸ்டேஜ் கம்மி தாங்க. இல்லை நீங்கள் அவ்வளோ வேஸ்டேஜ் கூட வைக்க முடியாதுன்னா நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். 100% நீங்கள் அது நகாஸ் மாடலாக இருந்தாலும் ஆன்டிக் மாடலாக இருந்தாலும் வேஸ்டேஜ் ₹1 கூட பே பண்ணாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு சூப்பராக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டு ரேட்டு கம்மி ஆகாத சிஸ்டர்ன்னுட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கோல்டு ஷாப் விசிட் பண்ணிட்டு தானே இருக்கேன். இப்போ எல்லாம் கம்மி ஆகிற மாதிரி சொல்லலை. கிட்ட மே 2026 வரைக்கும் ஏறிட்டு தான் இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க கோல்டு ஷாப்பில். எவ்வளோ ஒரு சவரம் எவ்வளோ போகணும்? இப்போவே 1.5 லட்சம் போகுது ஒரு பவுனு. என்னங்க 2 லட்சம் தாண்டிடும் மார்ச்சுக்குள்ளான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதோட சில்வருமே 3 லட்சம் 1 கிலோ, இப்போ 2 லட்சம் தாண்டிடுச்சு பார்த்தீங்களா. இன்றைக்கி 206 rupees, ₹206 1 கிராம். அப்படி கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ஆகுது? 1 கிலோ வாங்கினோன்னா 2,06,000 அதுக்கு 2% என்னவோ மேக்கிங் வருது, 3% ஜிஎஸ்டி வருது. சில்வர் காய்ந்தாலும் கோல்டு காய்ந்தாலும் நீங்கள் பாரா வாங்கினாலும் கோல்டு காயினாக வாங்கினாலும் 3% ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாம் சேர்த்து 2,15,000 கிட்ட வருது 1 கிலோ. இப்போ நீங்கள் வாங்கினோன்னா சில்வரு இங்கே அது மார்ச் ஏப்ரல் 2026 ஏறிடும், எங்கோ போயிடும், 3 லட்சம் தாண்டிடுங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கோல்டு சேவிங் பண்ணலான்னாலும் சில்வர் சேவிச்சு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு 10 கிராம் போதும். அக்கா சொல்கிறேன், இல்லை தங்கச்சி சொல்கிறேன், ஆண்டி சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க. சில்வர் சேவிச்சு வச்சுக்கோங்க, சேவிங் பண்ணிக்கோங்க. கோல்டு இல்லைன்னா சில்வராவது சேவிங் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபேமிலி மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன், தப்பாக நினச்சிக்காதுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது ஒரு டைம் பாஸ் விளாக் மாதிரி இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா? நம்மளால் வாங்க தான் முடியல, அட்லீஸ்ட் சிஸ்டர் நீங்கள் போடுறது எனக்கு ஒரு டைம் பாஸாக இருக்குது, டெய்லி பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அன்னிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆனாலும் நம்ம நினச்சா யாராலும் ஒன்று நினச்சோன்னா அது நம்மளால் சாதிக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கஷ்டப்படணும், அவ்வளோதாங்க. கடவுள் எப்போவுமே நம்மளுக்கு துணையாக இருப்பார். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் சாமிக்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். பாய், டேக் கேர். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்.